ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி வீடியோ ஃபைவர்ஸ் பற்றி இருக்க போதுங்க. ஆமாங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபைவர்ஸை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபைவர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் கண்டென்ட் என்னங்கிறத பார்த்து வந்துடலாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பு ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. பைமோட்டோ ஷாப்பிங் ஆப்பில் குக்கிங் எசென்சியல்ஸ், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனர்ஸ், டெட்டர்ஜென்ட், டிஷ்வாஷ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர் அப்படிங்கிற இவ்வளோ வெரைட்டியான கேட்டகரிஸில் நமக்கு பொருட்களை ஆன்லைனில் ஷாப் பண்ணோம்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. ஃபைவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பிளேஸை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டூல். ஒர்க் பிளேஸை ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சி, ப்ராசஸ் எஃபிஷியன்சி, ப்ராடக்ட் எஃபிஷியன்சி இதை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறையாக கருதப்படுது. இந்த செயல்முறையை பயன்படுத்தி நம்மளோட ஒர்க் பிளேஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஃபைவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1S, 2S, 3S, 4S அண்ட் 5S. இந்த 5 எஸ்களை சேர்த்துனா தான் 5S அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். 5S அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக், அதாவது ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல். 1S அப்படின்னா ஷார்ட் பிரித்து, 2S வகைப்படுத்தல், 3வது தூய்மைப்படுத்தல், 4வது தரப்படுத்துதல், 5வது S நிலைப்படுத்துதல். ஃபஸ்ட் S மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1S அப்படிங்கிறது பிரித்து எடுத்தல், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வேண்டுங்கிறது எது, வேண்டாதது அப்படின்னு தனியாக பிரித்து எடுக்கிறது தான் இந்த முதல் எஸ்ஸோட வேலை. அதாவது நம்ம ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, கம்பெனிலையும் சரி, ரொம்ப நாளாக எந்த ஒரு வேலைக்கும் பயன்படாமல் சில பொருட்களை நம்ம அடுக்கி வச்சுருப்போம். அது ரொம்ப வருஷமாகவே அதை எடுக்காமே வச்சுருப்போம். இந்த பொருட்களை எடுத்து நம்ம இதில் எது வேணும், எது வேண்டாம், எது இப்போதைக்கு வேணும், எது இன்னும் 1 வருஷம் கழித்து வேணும், 6 மாதம் கழித்து வேணும் அப்படின்னு தரம் வாரியாக பிரிக்கணும். தரம் வாரியாக பிரித்ததுக்கப்புறம் மெட்டீரியல் வாரியாக பிரிக்கணும். இப்படி தரம் வாரியாக, பொருள் வாரியாக பிரித்ததை ரெக்டாக் ரெஜிஸ்டர் போட்டு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெக்டாக் ரெஜிஸ்டர் தான் நம்ம 1Sோட என்னென்ன பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு மெயின் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான உண்டான ஒரு நோட்டு. இதை என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை இதில் ஃபில் பண்ணி இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த தேவையில்லாத பொருட்களை டிஸ்போசல் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். 1Sஐ பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்த்தோம். அடுத்த வீடியோ 2Sக்கு உண்டானது. 2Sஐ பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் என்னங்கிறத பார்ப்போம்.